2 வயசு பிஞ்சு குழந்தைங்க. வெறும் 2 வயசு தான். அந்த குழந்தைக்கு அம்மா, அப்பான்னு உச்சரிக்க கூட தெரியாது. அதெல்லாம் தாண்டி இன்னார்தான் அம்மா, இன்னார்தான் அப்பான்னு கூட சொல்ல தெரியாது. அந்த பிஞ்சு உடம்ப கூட விட்டு வைக்காம சீரழிச்ச ஒரு மிருகம் நம்ம கூட தான் வாழ்றோம்னு நினைக்கிறப்ப நெஞ்செல்லாம் கொதிக்குது. ஒரு ஆணாவும் சரி, 2 பெண் பிள்ளை பெற்ற தகப்பனாவும் சரி, சில கேள்விகள் இருக்கு. காம கண்ண மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அறிவு எங்க போச்சுன்னு தெரியல. அதெல்லாம் தாண்டி அவனை பெத்ததும் ஒரு பெண் தான், 10 மாசம் சுமந்தது, கூட பிறந்த ஒரு பெண் தான். அந்த ஒரு யோசனை கூட இல்லாம பெண் குழந்தையை ரேப் பண்ணிருக்கானா அவன் எந்த மாதிரி ஆளா இருப்பான்? இன்னைக்கு அரசாங்கத்தை கேள்வி கேட்டாலும் சரி, காவல்துறை திட்டினாலும் சரி, ஒரு இதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம வீட்டு பெண்கள் வெளில போனாங்கன்னா அவங்க பாதுகாப்பா திரும்பி வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நெஞ்சில நெருப்பு கட்டிட்டு தான் இருக்கும். நான் தயவு செய்து ஒன்னே ஒன்னு தான் சொல்றேன், உங்க வீட்டு பெண் பிள்ளைகளை ஒரு கண்ணு வச்சுக்கங்க. அதெல்லாம் தாண்டி உங்க வீட்டு ஆண் பிள்ளைகளை ஒழுக்கமா வளர்க்க பாருங்க. இறந்தவங்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றுறோம், சமூக வலைத்தளத்துல வருத்த போறோம், இதெல்லாம் பிரயோஜனமா கேட்டா எனக்கு தெரியும் கிடையாது. இன்னைக்கு சட்டம் எப்படி இருக்கு? 2026ல ஒருத்தவன் பாலியல் குற்றம் பண்றானா அவனுக்கு தண்டனை எப்ப கிடைக்குது? 2031 கிடைக்குது. அதுக்கு மேல கூட ஆகலாம். இதுக்கடையில என்ன பண்றான்? ஜாமீன்ல 4 வாட்டி வரான். ஒரு பாலியல் குற்றம் பண்ணாலும் ஒரு தண்டனை தான், 2 பாலியல் குற்றம் பண்ணாலும் ஒரு தண்டனை சொல்லிட்டு தைரியமா இன்னொரு பொண்ணு மேல கை வைக்கிறான். இதுக்கு காரணம் என்னன்னா, குற்றம் தெரிஞ்சா தண்டனை கிடைக்க மாட்டேது, அது லேட் ஆகுது. அதுக்குள்ளேயே அவன் ஜாலியா போய் ஜெயில போய் கண்டு 3 சாப்பிட்டு கரண்ட் அடிச்சுட்டு ஜாலியா தான் இருக்காங்க. அதனால சட்டங்கள் கடுமையாக்கப்படணும், குற்றங்கள் குறைக்கப்படணும். மக்களை தப்பு பண்றவனுக்கு கொடுக்கிற தண்டனை இதுக்கப்புறம் எவனுமே அந்த தப்பு நினைச்சு பார்க்க கூடாது. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கணும். பெண்கள் ஆண்களுடைய சொத்து கிடையாது. இங்க இருக்க ஒவ்வொருத்தங்களுடைய உயிர் கண்கள். அவங்களை யாரும் சிதைக்காம பாத்துக்கிறது தான் நம்மளுடைய கடமை. நீங்க ஓட்டு போடுறதா இருந்தா யார் சரி யாரு தப்பு நல்லா சிந்திச்சு ஓட்டு போடுங்க. பணத்துக்காக போகாதீங்க. ஓட்டு நம்ம போற ஓட்டு பெண்களுக்கும் நம் நாட்டுக்கும் ஒரு பாதுகாப்பா இருக்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.